ஹலோ மக்களே, சிவா எலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிவா எலிக்கு வர்மா யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் தானே இந்த வர்மா வந்து ஸ்டே பண்ணியிருந்தான். அவனை வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக இன்னொரு பக்கம் வர்மா பிளான் பண்ணி நம்ம பாவையை கடத்திடுறாங்க. ஒரு கட்டத்தில் பாவையை காப்பாற்றின நம்ம சிவா எலி அதிகாரி அப்படிங்கிறத நம்ம இந்திராணி தெரிஞ்சுக்கிட்டாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சிவா எலிக்கிட்ட விஜயகுமார் சாரும் கொஞ்ச நாளில் அந்த வர்மாவோட முகம் நம்ம கைக்கே வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறமா ஈஸியாக அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது சரின்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாட்டு அவங்களோட பொண்ணு வந்து அப்படியே அந்த ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வர்மாவோட ஃபோட்டோ இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஜயகுமார் சாரும் அப்படியே ஆவலோட அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக தயாராகிறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம சிவாவும் எலியும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா அந்த முகத்தை பார்த்த உடனே நம்ம சிவா எலி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன, எதுக்காக இப்படி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம அயிலையும், சார் இவனை வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும், அடிக்கடி இவனை வந்து நாங்கள் சந்திச்சிருக்கோம், இவங்க பேர் வந்து விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு ரன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ இத்தனை நாளாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச முகமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அயிலையும், நான் இவன் தான் வருமானு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். அதுலேயும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தான். அந்த சமயம் கூட எங்களுக்கு எந்த சந்தேகமே வரலை. இவனை சும்மாவே விடக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டிலே இருந்துட்டு இவ்வளோ வேலைகளை செய்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி சொல்லும்போது கரெக்டாட்டு வர்மா இன்னொரு பக்கம் எப்போ இந்த இந்திராணி என்னோட கேஸை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பித்தாலோ அதுலேருந்து இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அவளோட குடும்பம் வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. இப்போவே அவளோட பொண்ணுக்கு பிளான் போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா அப்படியே பாவையை வந்து எங்கே போனாலும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. எப்படியாவது பாவையை வந்து கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பாவை வெளியில் இருக்கும்போது கரெக்டாட்டு அந்த வர்மா வந்து பாவையை கடத்திடுறாங்க. அதோடு இல்லாமல் இன்னொரு பொண்ணையும் கடத்திடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த உடனே அதிர்ச்சியாகி நம்ம இந்திராணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா, பாவை இங்கே தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா, திடீர்னால அவளை காணலை அப்படி சொன்ன உடனே இந்திராணி அப்படியே அதிர்ச்சியாகி என்னாச்சு, பாவை யார் கடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வர்மாவாக தான் இருக்கும். வர்மா ஏற்கனவே வந்து நம்மளை மிரட்டிட்டு இருந்தா, அதை மாதிரி செய்துட்டான். பாவை பாவம், அவள் என்ன செய்தா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாங்க. சரி, இந்த தகவலை இப்போவே நம்ம சிவா கிட்ட சொல்லி பாவையை காப்பாற்றிட வேண்டியதாக சொல்லிட்டு சிவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அயிலையும் என்னாச்சு சிவா, யார் கால் பண்ணுறா அப்படி சொல்லும்போது எல்லாம் அக்கா தான் கால் பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் அப்படியே ஸ்பீக்கரில் போடுறாங்க. இந்திராணியும் பயங்கர டென்ஷனாக பேசுகிறத கவனித்த நம்ம சிவாவும், என்னாச்சுக்கா, எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பாவையே காணலை, பாவையை வந்து யாரோ கடத்திட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இது எல்லாமே இந்த வர்மாவோட வேலையாக தான் இருக்கும், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக அந்த ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் வருது. வர்மாவோட காலாக இருக்குது. வர்மா வந்து பேசின உடனே எதுக்காக இப்படி வந்து தேவையில்லாத வேலையை செய்துட்ருக்க, இப்போ எதுக்கு இங்கே கால் பண்ண அப்படி சொல்லும்போது வர்மாவும் இனிமேல் வந்து என்னோட கேஸை பற்றி யாருமே விசாரணை பண்ணக்கூடாது, அதோட இல்லாமல் அந்த இந்திராணியோட பொண்ணை நான் தான் கடத்தி வச்சுருக்கேன், அவள் வந்து உயிரோட வேணும்னா நான் சொல்கிற மாதிரியே 100 கோடி ரூபாய் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அந்த ஆஃபீஸர்லாம் அப்படியே நடுங்கி போய்ட்றாங்க. என்னது, இவ்வளோ ரூபா வேற கேட்குறான், அவன் மேலே எவ்வளோ தப்பு இருந்திருக்கு, அப்படி இருந்தப்புறமே அவன் வந்து ரூபா வேற கேட்குறானா அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம சிவாவும் பாவையோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், பாவம் பாவை இப்போ என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆயிலி எல்லாரும் குழப்பத்தில் இருக்கும்போது அந்த ஆஃபீஸரும், சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள், எப்படியாவது இந்த வாட்டி வர்மாவை விடவே கூடாது, வர்மாவை வந்து பிடிச்சி ஜெயிலில் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆயிலியும் சிவா கிட்ட, சிவா என்ன நடந்தாலுமே பாவைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சரி அவன் கேட்ட மாதிரி அந்த டீலுக்கு ஓகே சொல்லுங்கள் இப்போதைக்கு, அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஃபீஸரும் வர்மா கிட்ட, சரி நீ சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து 100 கோடி ரூபாவை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை போடுறாங்க. வர்மாவும் உங்களோட அதிகார திமிரை எல்லாம் காட்டிங்கன்னு வச்சிங்களேன், பாவையை வந்து உயிரோடவே பார்க்க முடியாது சொல்லிட்டு மிரட்டும் போது நம்ம சிவாவும் அயலியும் இந்திராணியை சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, பாவையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு, அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதோடு இல்லாமல் கபிலனும் வர்மா கிட்ட ஃபோன் பண்ணி, எவ்வளோ தைரியம் இருந்தால் பாவையை கடத்திருப்ப, ஏன் பிரச்சனை வந்து வேறு ஒருத்தங்களோட தானே, அதனால் பாவையை விட்டுறேன்னு சொன்னாலுமே கபிலன் என்ன சொன்னாலும் இந்த வாட்டி வர்மா கேட்குற மாதிரில ஒரு கட்டத்தில் வர்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவாவாயிலையும் செம அதிரடியாக வந்து பாவையை காப்பாற்றுறாங்க. அதோடு இல்லாமல் நம்ம இந்திராணிக்கு சிவா இலையே அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடிய சீக்கிரமாக தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.